அனைவருக்கும் வணக்கம். தவக்காலத்தில் இருக்கோம் நாம. தவக்காலம் அப்படின்னாலே கண்டிப்பா சிலுவை மரம், சிலுவையில் தொங்குகிற இயேசு. இன்னைக்கு நாம சிந்திக்க இருப்பது ஒரே ஒரு விஷயம்தான். விலக்கப்பட்ட கனி, ஆசீர்வதிக்கப்பட்ட கனி. விலக்கப்பட்ட கனி ஆதி பெற்றோர்கள் சாப்பிட்றாங்க. அது பகிர்ந்து சாப்பிட்றாங்க. ஏவா கொஞ்சம் சாப்பிட்றாங்க, ஆதாக்கும் கொடுக்குறாங்க. ஆனால் ஆசீர்வதிக்கப்பட்ட கனி மாதாம மட்டும்தாங்க சாப்பிட்றாங்க. அந்த மாதா கண்டிப்பாக அது ரொம்ப கஷ்டமான ஒரு கனி. அது கசக்கும், புளிக்கும், ரொம்ப 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 கடினமாக இருந்திருக்கும். அவ்வளோ பெரிய ஒரு உண்மையை உள்வாங்கி வாழறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அந்த கனி தான் ஆசீர்வதிக்கப்பட்ட கனி, நம்முடைய ஆண்டவர் இயேசு. அந்த மரத்துல கொடுக்கப்பட்ட கனி நம் எல்லோருக்குமே நம்பிக்கையை கொடுக்கல. ஆனா இயேசு மாதமால கொடுக்கப்பட்ட அற்புதமான ஒரு கனி. அந்த கனிதான் நமக்கு உயிர்த்த ஆண்டவராக ஆசீர்வதிக்கப்பட்ட கனியாக நமக்கு இருக்கிறார். அதனால இந்த ஒரு கனிதான் தூய ஆவியினால கருத்தரித்த கனி. Blessed is the fruit of your own Jesus. திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஆகவே இயேசுவை நாம் ஒவ்வொரு நாளும் வார்த்தையாக, உணவாக உண்கிறோம். உண்கிற நாமும் விசுவசிப்போம், நம்புவோம். இந்த நம்பிக்கையிலாம் வாழ்க்கையை. God bless you.